ஒயிட் ரைஸ், வாழைக்காய் ஃப்ரை, இப்படி பாருங்கள். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். அப்புறம் பாருங்கள், இன்னொரு குழம்பு, தக்காளி போட்டு காரக்குழம்பு. தொட்டுக்க பாருங்கள் அப்பளம். அப்புறம் தண்ணி. டுடேஸ் லன்ச் பேக்கிங் பாருங்கள். ரைஸ் வித் வாழைக்காய் ஃப்ரை, முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி காரக்குழம்பு, அப்பளம். சூப்பரான ஹெவி லன்ச். மினி டிஃபன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்துட்டு ஹெவி லன்ச். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி சாப்பிடணும். அதை விட இந்த மாதிரி நம்மளுக்கு வேலை விட்டு வரும்போது இவ்வளோ ஒரு பேக்கிங் பண்ணி பக்காவாக கொடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அதை ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சொல்லலாம். பீக்கன் பால் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார், பீக்கங்காய் சாம்பார், ரெண்டுமே நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வித் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாழைக்காயில் வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாம் செம்ம ஸ்ட்ராங். ஸோ தனியாகவே நல்லாயிருக்கு. காரம், நல்ல காரம். காரக்குள்ள கிஞ்ச காரம், செம்ம காரம். சாம்பாருக்கு சுருக்குன்னு ஒன்று இருக்கணும். அதான் நொறுக்குன்னு சுருக்குன்னு இருக்கு. பப்படம், குழல் பப்படம், சூப்பரான குழல் பப்படம் வித் மிளகா. ஆல்ரெடி சொல்லிருக்கு. ஸோ இந்த மிளகாவை வந்து நம்ம செப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ செப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பைட் பாருங்கள். சாம்பார் வித் நறுக்கு அப்படின்னு ஒரு பப்படம் ரைஸ். அடிப்பொலியாக இருக்குது. சூப்பராக. நீங்களும் நல்லா சந்தோஷமாக சமைங்க. பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்க. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. வயிறு ஃபில்லாகுதோ இல்லையோ, மனசு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்ப்ரெட் லவ். ஓம் நம சிவாயா. பாய்.